கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சியோன் மலரிலே நாம் வெளியிட்ட பிரகாரம் இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், மாற்றத்தின் வழிமுறைகள். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங், அதாவது மாற்றம். மக சண்டே கிளாஸ் சொன்னிச்சு. உடனே எனக்கு சண்டே கிளாஸ் ஞாபகம் வருகிறது. ஒரு தம்பி நாய்க்குட்டி மேலே அவ்வளோ பிரியம். பணம் சேர்த்து வச்சு என்ன பண்ணால், ஒரு கடையில் போய் நாய்க்குட்டி வாங்கினார். அப்படி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட். அவனுக்கு இஷ்டமான ஃபுட்பால் விளாண்டாங்க. உடனே நாய்க்குட்டியை ஒரு மரத்தில் அவன் மாட்டி வச்சுட்டு அவன் ஃபுட்பால் விளாண்டான். இந்த நேரத்தில் பாருங்கள், சில சேட்டைக்கார பசங்க அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு பன்னிக்குட்டி எவ்வளோ போட்டான். அவன் விளையாட்டு முடிஞ்சுன்னா எடுத்து வீட்டுக்கு போகிறான். வீட்டில் அப்பாட்ட பில்டப் கொடுக்குறான். அப்பா அப்படிப்பட்ட நாய், சூப்பர் நாய் அப்படின்னா சொல்லிட்டு உள்ளே கையோட்டு வெளியே எடுக்கிறான். அது பன்னிக்குட்டி. உடனே அவனுக்கு பயங்கர கோபம். இந்த கடைக்காரன் என்னை ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி அடுத்த நாள் மாலைக்காக காத்திருந்தார். மாலையை போய் கடையில் கொடுத்து நான் நாய்க்குட்டி வாங்க போகிறேன்னு சொல்லி மறுபடியும் மாலை நேரத்தில் திரும்பி வருகிறார். மறுபடியும் அதே ப்ளே கிரவுண்ட், அங்கே ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். இவனுக்கு பயங்கர ஆசை. மறுபடியும் அந்த மரத்தில் அந்த பையை மாட்டிட்டு ஃபுட்பால் விளையாடுகிறார். இந்த நேரத்தில் இந்த சேட்டைக்கார பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எடுத்து விட்ட நாயை மறுபடியும் போட்டுட்டு பன்னிக்குட்டி எடுத்துட்டாங்க. உடனே விளையாண்டு முடிச்சுட்டு என் தம்பி அந்த பையை எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்கிறான். கடைக்காரரிடம் மிகவும் கோவப்படுகிறான். என்னங்கய்யா, நான் சின்ன பையனை ஏமாத்திட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நான் நாய்க்குட்டி உங்களை கேட்டேன், நீங்கள் பாருங்கள் பன்னிக்குட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உள்ளேருந்து கைவிட்டு வெளியே எடுத்தால் அது நாய்க்குட்டியாக இருந்தது. அப்போ அந்த தம்பி ஒன்று சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அந்த நாய்க்குட்டி தூக்கி வச்சுக்கிட்டு, ஒன்று பன்னிக்குட்டி ஆயிரு இல்லை நாய்க்குட்டி ஆயிரு, நீ மாறி மாறி வராதன்னு சொன்னான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்தா தான் சொல்லுகிறார், ஒன்று பன்னிக்குட்டியாரு இல்லை நாய்க்குட்டியாரு. என்ன அர்த்தம்? இரண்டு மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள் வாழ முடியாது. ஒன்று ஆதாம், பழைய ஆதாம் வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து வாழணும். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் வாழ்வார், பழைய ஆதாம் ஒரு பக்கம் இருப்பார். நான் ஆற்றுலேயும் ஒரு கால் சேத்துலேயும் ஒரு கால் என்று வாழ முடியாது என்று இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We need to change. We need to have a change. It's a process of change. வாழ்க்கையில் நாம் மாறும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் வருகிற ஐயா, அன்பு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்க நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எனக்கும் வந்திருக்க அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையில் ஆசீர்வதித்தாங்க. என்னோடு எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தால் ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கவே மாட்டார். 35 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் நான் அப்படியே, எனக்கு என்ன ஜென்ம சுபாவம் இருந்துச்சோ நான் அப்படியே இருக்கும்படியாய் தேவன் என்னை விரும்பி இருந்தால் என்னை ரட்சித்திருக்கவே மாட்டார். என்னை எதற்காக ரட்சித்தார் என்று சொன்னால், என்னை மாற்றும்படியாய், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும்படியாய், அவருக்கென்று சாட்சியாகும்படியாய், உப்பாய் வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நான் மாறுவதற்காகத்தானே ரட்சிக்கப்பட்டேன். அதை நீங்கள் நானும் மனதிலே கொள்வோம். வித்தவுட் சேஞ்ச் வி ரிமைன் ஸ்டாக்னன்ட். மாற்றமே இல்லைன்னா நாம் எப்படி இறையாத கிணறு நாருன்னு சொல்லுவாங்க இல்லை, ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றுக்கும் தேங்கி இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும்? எவரோட வாழ்க்கையில் மாற்றம் இல்லையோ அவர்கள் தேங்கின ஒரு தண்ணியை போல இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் டெட் சி. அது ஏன் டெட் சின்னு சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு உயிரினமும் வாழ முடியாது. இப்போ ஏதோ சில வாழுதுன்னு ஏதோ கண்டுபிடிப்புகள் போய்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் வாய்ப்பாது. எனவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நீங்கள் நானும் மாறுவதற்காகவே ரட்சிக்கப்பட்டோம் என்று தேவன் இந்த நாளில் சொல்கிறார். அடுத்து, சேஞ்சிங் இஸ் எ லா ஆஃப் லைஃப். மாற்றம் என்பது வாழ்வினுடைய வாழ்வியல் தத்துவம். உதாரணத்துக்கு அடுத்து, சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியல் காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு சின்ன ஒரு அப்படியே ஒரு அலசி பாருங்களேன்.
சமையல் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் எப்படி சமைச்சாங்க, எப்படிப்பட்ட அடுப்பு, அப்படி என்னென்னமோ வந்து இப்போ சூரிய அடுப்பு அதெல்லாம் போய் கடைசியில் இப்போ வேறு என்ன விதமான அடுப்புகள், எத்தனை அடுப்பு. அதேபோல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து, மாட்டு வண்டியில் ஆரம்பித்து சைக்கிள் எல்லாம் போய் இப்போ சூப்பர் ஜெட்டா 13 மணி நேரம் போகிறத 3 மணி நேரத்தில் போகிற அந்த சூப்பர் சானிக், அதை ஒருவேளை இப்போ பேன் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய ட்ராவல், அது மட்டுமல்ல மற்ற கிரகங்களுக்கு செல்கிற அளவு நம்முடைய பிரயாணங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது. அடுத்து கம்யூனிகேஷன். இன்றைக்கி லெட்ரு போட்டால் ஒரு வாரம் கழிச்சோ இல்லாட்டி 10 நாள் கழிச்சோ ஊருக்கு போய் சேரும். ஆனால் இன்றைக்கி இங்கேருந்து அமெரிக்க தேசத்துக்கு ஹலோ அப்படின்னா போயிடுது. கம்யூனிகேஷனில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் மாற்றங்களை. என்னை சுற்றிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயற்கையிலையும் மாற்றங்களை வைத்திருக்கிறார். 4 காலத்தையும் 3 மறுபடியும் பிரிக்கிறாங்க இல்லை. அந்த மாற்றங்களே வரலைன்னா பூக்காது, காய்க்காது, விளையாது. ஸோ அந்த மாற்றங்கள் தான் பூமியிலே விளையவும் நல்ல காரியங்கள். மழை காலம் என்று சொன்னால் சில காலத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இல்லை நான் இப்படி தான் கோவக்காரனாகவே இருப்பேன், நான் இப்படி தான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், இஷ்டன்னா வாழ் இல்லாட்டி போ அப்படின்னு நிறைய கணவன்மார் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சொல்கிற காலமாக இருக்கிறது. தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே சில மாற்றங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ஜனங்கள் மாற்றத்தை எதிர்க்கல, மாறுவதை எதிர்க்கிறார்கள். மாற்றத்தை எதிர்க்கல, அதாவது தங்களை சுற்றி என்ன மாற்றங்கள் இருக்குது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு இந்த மணி, பேப்பர் மணி, என்ன எவ்வளோ டிரான்சாக்ஷன், அதெல்லாம் ஒருவேளை முதல்ல எதிர்த்தோம், அப்புறம் ஏற்றுக்கொண்டாங்க வைத்துக்கொள்வோமே. ஆனால் தங்களை மாற்றுவதிலே அவளுக்கு விருப்பமே கிடையாது. நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி அடமண்டாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் சொன்னால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், we need to have a process of change. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்லி, இந்த மாற்றத்தை நீங்கள் நான் இன்றைக்கு செய்யும்படியா we need to have a room for change. உங்களை என்னையும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்கிற விசுவாசிகளாய் தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். இன்றைக்கு மாற்றத்தை நான் செய்வேன் என்று தீர்மானித்து இந்த சத்தியத்தை கேளுங்க. நானும் இந்த சத்தியத்தை தியானிக்கிறேன். பிலிப்பியரை வாசித்தாங்க தம்பி 3ஆம் அதிகாரத்திலே, அங்கே வசனங்கள் 12 தொடங்கி 14 வரை. பிலிப்பியர் 3:12 தொடங்கி 14. கொஞ்சம் நல்லா சேர்ந்து கூட வாசிக்கலாமே. சில வசனங்களை தான் நான் முக்கியமான வசனங்கள் நான் எப்பொழுதும் வாசிப்பேன். கொஞ்சம் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறாங்க. 12 முதல் 14 வாசிக்கலாமா? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறியவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இந்த பவுலோஸ் அப்போஸ்தலனை போல மாற்றங்களை அங்கீகரிக்க வேதம் அழைக்கிறது. No change can be done from outside to inside, but it is inside to outside. எந்த மாற்றங்களும் வெளியிலிருந்து உள்ளே போவதில்லை, உள்ளே இருந்து வெளியே வருவது. நான் எல்லா துன்மார்க்கும் பண்ணிக்கிட்டு வெளில அங்கேயே போட்டுட்டா மாற்றங்கள் வராது. மாற்றங்கள் உள்ளத்தில் வரணும். அப்போ தான் வெளியே போடுற அங்கிக்கே அங்கே மதிப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ரோமர் 12:2 இதை மட்டும் வாசிக்கிறேன். உங்களுக்கு யாரை வாசிக்கிறீங்க? ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நன்றிம்மா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த மறுரூபங்கள் வார்த்தையை கொடுத்து நம்ம தியானிக்கலாம். அதில் உள்ளத்திலிருந்து மாற்றம் உண்டாகி வெளியிலே மாற்றம் வருகிறது தேவன் விரும்புகிறார். உதாரணத்துக்கு இப்படி யோசிங்களேன், ஒரு டிபி நோயாளி
இல்லை ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவரை தினமும் ஒரு பியூட்டி பார்லர் கூட்டு போய் நல்லா டிப்டாப்பாக சட்டை உடுத்தி நல்லா மூஞ்சிக்கெல்லாம் பாலிஷ் பளபளன்னு அடித்து, இல்லை அவரை தினமும் நீங்கள் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக தெரிகிறாரு. எவ்வளோ காலம் இது ஓடும்? வெளியில் பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப அழகாக இருக்கிறார் டெக்கரேட் பண்ணனால. ஆனால் உள்ளேயோ அவர் மரித்து கொண்டிருக்கிறார். வியாதி அவரை கொன்று கொண்டிருக்கிறது. அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நான் வெளியில் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு, சரியா, வெளியில் ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு நானும் கிறிஸ்தவன், நானும் ஐயர் தான், நானும் பாஸ்டர் தான் சொல்லிக்கொண்டு அலைய, ஆனால் உள்ளத்திலோ மாற்றம் இல்லாதிருந்தால் இந்த வியாதி பிடித்த மனிதர் போல தான். நிறைய இன்றைக்கி தேவப்பிள்ளை என்ன செய்கிறார்கள், இவ்விதமாய் மாஸ்க் இல்லாவிட்டால் வெளியிலே அலங்காரம் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த வியாதி அறியாது இருக்கிறார்கள். இவ்விதமாக ஒருத்தர் சொல்லுகிறார், கில் த சின், அதர்வைஸ் த சின் வில் கில் யூ. பாவத்தை கொன்னிடு, இல்ல அந்த பாவம் உன்னை கொன்னிடும். கில் த சின், அதர்வைஸ் த சின் வில் கில் யூ. புலிவாலை பிடிச்சாச்சு. நம்ம யாரு கிறிஸ்தவங்களை ஆனனால என்ன அர்த்தம்? புலிவாலை பிடிச்சாச்சு, விட்டா அது என்னை கொன்னிடும். நான் பிடிச்சிக்கணும், கெட்டியா பிடிச்சிக்கணும், இல்லைன்னா இந்த பாவம் என்னை அழித்து விடும். எனவே இருவர் ஒரு மனிதருக்குள்ளே வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் என்னை மாறும்படியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி டிபி பேஷண்ட்டோ கேன்சர் பேஷண்ட்டோ வெளியில் அவங்க டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். உள்ளே அவருடைய வியாதி அவளை அழிப்பது போல வெளியிலே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பேர் கிறிஸ்தவனாய் நான் வாழுகிற வேளையிலே உண்மையான மனம் திரும்புதலும் ஒரு மாற்றமும் என் வாழ்வில் இல்லை என்று சொன்னால் ஐ எம் கோயிங் டவுன், நான் வாழ்க்கையில் அழிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் வேஷத்தை விரும்புகிறதில்லை. அங்கே லூக்கா 9:62 சொல்லுகிறது. லூக்கா 9:62, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். நீ பிடிச்சிட்டப்பா கலப்பைய, நீ பின்னிட்டு பார்த்தீங்கன்னா நீ தகுதி இல்லை என்று சொல்லுகிறார் பரவ ராஜ்யத்துக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ டிங்கரிங் வேலை செய்வதற்காக, ஏதோ ரிப்பேர் வேலை செய்வதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு புதியதாக நம்மை மாற்றுகிறார், புதிய வாழ்க்கையை தருகிறார், புதிய ஐடென்டிட்டியை தருகிறார், புதிய ஆரம்பத்தை தருகிறார். இந்த காரு, பழைய காரை வாங்கி டிங்கரிங் அடித்து வைப்பாங்க இல்லை, ஆனால் உள்ள என்ஜின் ஃபால்ட்னு வச்சுங்களேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. வீட்டில் அலங்காரத்தை நிறுத்திக்கொள்ள அந்த பழைய காலத்து காரெலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அது வருஷத்துக்கு ஒரு மாதிரி அப்படி வெளியே வந்து அவர் உள்ளே போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு டிங்கரிங் ஒர்க் பண்ணுவதற்காய் தெரிந்து கொள்ளவில்லை, முற்றிலுமாய் மாற்றுவதற்காய் தெரிந்து கொண்டார். ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பம், புதிய ஜீவன், புதிய பிகினிங், ஆரம்பத்தை தேவன் கொடுக்கும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அன்றைக்கு அதை யோசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:17 எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாம், புதிய மனிதனில் என்னென்ன, மனுஷியில் என்னென்ன மாற்றம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. முதலாவது பாருங்க, இந்த புதிய சிருஷ்டியில அந்த புதிய படைப்புடைய நிலைமை என்ன என்று சொல்லுகிறது. த கண்டிஷன் ஆஃப் த நியூ கிரியேஷன். இந்த 2 கொரிந்தியர் 5:17 த கண்டிஷன் ஆஃப் த நியூ கிரியேஷன், புதிதான மனிதனிலே உடைய கண்டிஷன் என்ன என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். முதல் கண்டிஷன் என்ன? ஒருவன் மாற்றம் அடைவதற்கு தேவன் சொல்கிற காரியம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படியா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவோடு ஐக்கியத்தில் இருக்கும்படியா அழைத்திருக்கிறார். Salvation is not knowing about Christ but being in Christ. ரட்சிப்பு என்பது இயேசுவை பற்றி படிப்பதல்ல, இயேசுவை குறித்து படிப்பதல்ல, இயேசுவோடு கூட இணைவதுதான் ரட்சிப்பு. என்னுடைய எஜமானன் மாறிவிடுகிறார். முந்தி எஜமானன் ஒருவேளை சத்துரு, இந்த உலகம், இல்லாட்ட மற்ற காரியங்கள். இப்போ இயேசு என்னுடைய எஜமானன். இயேசுவை அறிவதல்ல ரட்சிப்பு, அவர்களை இணைந்திருப்பது தான் ரட்சிப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் என்று போனால் யார் வேணாலும் இயேசுவின் பிள்ளையாக மாறலாம் என்பதை அங்கே குறிக்கிறது. இட் இஸ் அ கண்டிஷன். இதுதான் புதிய மனிதனுடைய கண்டிஷன். என்ன? அவர் கிறிஸ்துவில் இருப்பார். அடுத்து 2வது புதிய படைப்பினுடைய மாற்றம், த சேஞ்ச் ஆஃப் எ நியூ கிரியேஷன் என்ன தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஆமா, the old things has been passed away. பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. மிந்தி குடிகாரன் இப்போ அப்படி இல்லை, மிந்தி கொலகாரன் இப்போ அப்படி இல்லை, மிந்தி பொய்க்காரன் இப்போ அப்படி இல்லை, மிந்தி திருடன் இப்போ அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, முதலாவது கிறிஸ்துவுக்குள் இருப்பது புதிய வாழ்க்கை, அடுத்து பழையவைகளை ஒழிப்பது புதிய வாழ்க்கை. த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சில் புதிய வாழ்க்கை. அதாவது ஓல்டு ஐடென்டிட்டி கான், சின்ஃபுல் லைஃப் ஸ்டைல் கான், ஓல்டு ஹேபிட்ஸ் கான், ஓல்டு மைண்ட் செட் கான். பழைய மனநிலை போய்விட்டது, பழைய ரெக்கார்டை தேவன் அழித்து விட்டார். சில கேஸை ரிவோக் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் எரிச்சிருப்பாங்க, அழிஞ்சு போயிருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டு அதான் சொல்கிறாரு, பழைய வாழ்க்கையை நான் அழிச்சிட்டப்பா, எரிச்சிட்டப்பா சொல்லுகிறார். சங்கீதம் 103 அங்கே 12 சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். மேற்கும் கிழக்குக்கும் நீங்கள் அளக்கவே முடியாது, அப்படின்னா உங்கள் பாவத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அது எவாப்பரேட் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்மோக்காக போயிடுச்சு. அடுத்து ஏசாயா 43:25 சொல்லுகிறது, உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இந்த உலகம் தான் உங்களை பழைய பாவத்தை சுற்றி காமிக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நான் பழையத்தை நினைக்காமே இருப்பேன் சொல்கிறார். அடுத்து இந்த புதிய மாற்றம் எப்படி உண்டாகும்? ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் தேவ பிள்ளையின் ஐக்கியத்தினாலும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு இது உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நியூ கிரியேஷன் முதலாவது கிறிஸ்துவில் இருக்கணும், ரெண்டாவது பழையவைகள் ஒழிக்கப்படணும். இந்த வசனம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகை, அவனை வேதம் சொல்லுகிறது, அவன் கொள்ளையடிக்கிறவன், பாவி, திருட, இப்படி தான் ஜனங்கள் அவனுக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இயேசுவை சந்தித்த பொழுதோ அவன் ஆபிரகாமின் புத்திரனாய் மாறினான். அதே போல் இந்த பிலிப்பியர் எழுதின பவுல் அப்போஸ்தலன் வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசேயன், கொடூரன், கொலைகாரன், சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவ மீது மூர்க்க வெறி கொண்டவன், தேவ தூஷணம் சொல்லும்படியாய் ஜனங்களை கட்டாயப்படுத்தினவன். நீங்கள் அப்போஸ்தலர் 9 படிங்க, அடுத்த அப்போஸ்தலர் 26:14 படிங்க. ஆனால் அந்த தேவனை, அந்த சவுலை தமஸ்கு போகிற வழியில் சவுலே சவுலே என்று தேவன் எப்பொழுது சந்தித்தாரோ, there was a total change. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? பார்த்தீங்கன்னா அடுத்து பவுல் அப்போஸ்தலன் கடைசியாக எழுதுகிறார். அதில் கூட அவர் தம்பி வாஸ்தார் பிலிப்பியரில், என்னுடைய உலகத்தின் மேன்மையெல்லாம் நான் குப்பையாக எண்ணுகிறேன். கமாலியல்கிட்ட நான் படித்தேன், நான் ஸ்ட்ரிக்டான பரிசேயன், எல்லா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றமற்றவன், அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் கிறிஸ்துவுக்காக எல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்து பாருங்கள், அடுத்து 13 புஸ்தகம் புதிய ஏற்பாடு எழுதியிருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். அடுத்து சொல்கிறார் 1 தீமோத்தேயு 1:5 பாவிகளில் பிரதான பாவி நான். யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஆசியா முழுவதும் சபைகளை ஸ்தாபித்த மனிதன், பைபிள் எழுதின அந்த மனிதன் பாவிகள் பிரதான பாவி. இது எப்படி வந்துச்சு? முதல்ல நான் குற்றமற்றவன் சொன்னார், ஆனால் கடைசியில் சொல்ல பாவிகள் பிரதான பாவி. தட்ஸ் அ சேஞ்ச், ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச். அவனிலே மாற்றம் உண்டானது, அவனை தேவன் மாற்றினார். அவனுடைய வைராக்கியங்கள் எல்லாம் தவறாக இருந்துச்சு, தேவன் அவனுடைய வைராக்கியங்களை சரியானதாய் மாற்றினார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது சேஞ்ச் என்பது, மாற்றம் என்பது கிறிஸ்துவில் இருக்கணும். ரெண்டாவது சேஞ்ச் என்பது பழைய காரியங்கள் முற்றிலுமாய் ஒழிக்கப்படணும். மூன்றாவது காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே புதிய சிஷ்யனுடைய குணம் இல்லாவிட்டால் சிறப்பம்சம் என்று சொன்னால், த கேரக்டர் ஆஃப் த நியூ கிரியேஷன் என்ன என்று சொன்னால், எல்லாம் புதிதாயின. எவ்ரிதிங் பிகம் நியூ. புதிய சிருஷ்டி இல்லாவிட்டால் மாற்றத்தினுடைய காரியம் என்ன என்று சொன்னால், எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. புதிய இருதயம், எசேக்கியேலில் வாசிக்கிறோம் 36:26 கல்லான இதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு சதியான இதயத்தை அங்கே கொடுக்கிறார். புதிய விருப்பம், அது இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற விருப்பம். அடுத்து புதிய நோக்கம், பரிசுத்தத்தை நோக்கிய வாழ்க்கை. இதில் கெட்டகுமாரன் கதை தான் நான் சொல்ல முடியும். பன்னியோட தவிட தின்னு அப்பா விட்டு தூரம் போய் அப்பா குரவமாக இருந்த அவன் அங்கே மறுபடியும் தவப்படத்தில் வருகிறான். ஒரு புதிய வாழ்க்கை. இந்த புதிய வாழ்க்கையினுடைய சிறப்பம்சம் என்ன? கேரக்டர் ஆஃப் த நியூ கிரியேஷன் என்று சொன்னால்,
புதிய அந்தஸ்து. இல்லை, அவனுடைய பழைய எல்லா கேரக்டரும் போச்சு. நான் பாவம் பண்ணேன்ப்பா, தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். ஒரு பெரிய மாற்றம். கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய சிருஷ்டியினுடைய சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால், பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் ஒளிந்து போயின. இவனுக்கு மறுபடியும் அந்த அந்தஸ்து கிடைக்கிறது, குமாரன் ஆகிறான், மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக இந்த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்தினுடைய 4வது காரியம் என்று சொன்னால் புதிய படைப்பினுடைய அழைப்பு, த கால் ஆஃப் நியூ கிரியேஷன். புதிய அழைப்புடைய அழைப்பு என்ன என்று சொன்னால், இந்த புதிய வாழ்க்கையை வாழும்படியாய் தேவன் அழைக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாய் இந்த நாளிலே உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மாற்றத்தினுடைய புதிய வாழ்க்கையினுடைய அழைப்பு என்னென்று சொன்னால், புதிய வாழ்க்கையை நீங்கள் நான் வாழும்படியாய் தேவன் அழைக்கிறார். பழைய குற்ற உணர்வு நமக்கு வேண்டாம். இயேசுவை வாழ்விலே காட்டுகிறதான ஒரு வாழ்க்கை. இந்த புதிதாக்குதல் நான் சொன்னேன், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாறுங்கள். மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தை மெட்டாமார்பசிஸ், ஏற்கனவே ஒரு முறை ஆலயத்தில் சொல்லியிருக்கிறேன். அதில் இன்னொரு புதிய கண்டுபிடிப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், இது 4 ஸ்டேஜ். முதலாவது இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா முட்டை போடுது, திரும்ப அது புழுவாக மாறுது, திரும்ப அது கூட்டு புழுவாக மாறுது, அதுக்கப்புறம் அது பட்டர்ஃப்ளையாக மாறுகிறது. 4 ஸ்டேஜஸ். பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளைக்கும் இந்த புழுவுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த புழுவினுடைய உணவு பார்த்தீங்கன்னா இலை, ஆனால் பட்டர்ஃப்ளையுடைய உணவு தேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். இந்த புழு பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் 2000 மடங்கு வளருது. எப்படி அது வளருது? வேக வேகமாக அந்த இலையை சாப்பிடுது. எந்த ஒரு கிறிஸ்தவன் புதிய வாழ்க்கையை வாழ முடியும்னா, எவரொரு அந்த வேத வசனத்தை வேக வேகமாக சாப்பிட்றாங்களோ, யார் ஒருவர் வேக வேகமாக இந்த திராட்சை ரசத்தை அப்பத்தையும் சாப்பிட்றாங்களோ, அவர்கள் வளருவார்கள், புதிய வாழ்க்கையில் வளருவார்கள். இல்லை, நான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, வளரவே முடியாதுங்க, கீழேயே தான் நம்ம போய் கொண்டு இருப்போம். புதிய வாழ்க்கையில் அந்த எப்படி 2 வாரத்தில் 2000 மடங்கு மாறுது அந்த புழு. நீங்கள் நானும் வளரும்படியாய், வேத புதியதாக வளரும்படியாய், புதிதாக தேவனுடைய ஞானப்பாலுமே வாஞ்சியாருங்கன்னு சொல்லுகிறார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து பிறப்பு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாப்பாட்டினால் மட்டும் பிழைச்சி கிடக்க முடியாது, வேத வசனத்தினால்தான் நாம் பிழைச்சி கிடக்க முடியும். வேத வசனத்தை நீங்கள் நானும் உட்கொள்வோம், கர்த்தருடைய பிள்ளை அசை போடுவோம், அதை தியானிப்போம். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன ரகசியம் சொல்ல போறேன் கவனிங்க. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது நியூ கிரியேஷன். என்னன்னா அந்த டிஎன்ஏலேயே மாற்றம். பழைய டிஎன்ஏ என்ன? இலையை சாப்பிடு, கொலையை சாப்பிடு, தலையை சாப்பிடு. புதிய டிஎன்ஏ என்ன? தேனை சாப்பிடு. அல்லேலூயா. இந்த பழைய புழு அவருடைய டிஎன்ஏவே மாறுகிறது. மெட்டாமார்பசிஸ் என்று சொன்னால் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, டிஎன்ஏ மாறிடுச்சு. அவருடைய சாப்பாடு குணாதிசயம் அது இப்போ ஊந்து தெரியாது, இப்போ பறக்கும். அது தேனை சாப்பிடும், இலை தலை கொலை சாப்பிடாது. அப்படித்தாங்க புதிய மாற்றம் பெற்ற கிறிஸ்தவன் இன்னும் பூமி 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 தோண்டி இருக்க மாட்டான். இல்லை, பரலோகத்தின் காரியத்தை, மேன்மையானதை, உயர்வானதை தேடுவான். சமாதானம், கிருபை, ரட்சிப்பு, தேவனுடைய நன்மைகளை தேடுவான். பரலோகத்துக்கு எது பிரியாதை தேடுவான். உலக மனிதர் தான் பூமிக்குரிய தேடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய எண்ணம் அதனால் இது பூமிக்குரியதை நான் டீசென்டர் பண்ணல, அதை குறைச்சி நான் சொல்லலை. ஆனால் அதை மேன்மையாக கருதணும் பரலோகத்தின் காரியத்தை. தேவன் God is expecting some changes in our life. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். இதைத்தான் தேவன் எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறார். நீங்களான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சுகர்லாம் போகாதுங்க ஐயா, இந்த ப்ரெஷர்லாம் போகாதுங்க ஐயா, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சுங்க ஐயா, எங்கள் அம்மாவுக்கு டிபி இருந்துச்சுங்க ஐயா, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஐயா, அப்படி தான் இருப்பீங்க ஐயா. இல்லை, ஐ பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஜீவிக்கிற இயேசுவின் வார்த்தையை நான் நம்புகிறேன். என் டிஎன்ஏ ஆண்டவர் மாற்ற முடியும். என்னுடைய சந்ததி சாபங்கள் என்னோடு முடிந்துடும். என்னோட ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஜெனரேஷன் நான் நம்பும் பொழுது தேவன் அப்படியே செய்கிறேன்.
இந்த எடுத்து பாருங்கள், நிறைய போதகர்கள் ஊழியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க தாத்தா பாட்டி ஏதோ ஒரு அவங்க ஊழியத்தை இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சபையில் பொறுப்பு இருந்திருப்பாங்க, அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தை ஈடுபடுறாங்க. ஏன்னா அந்த டிஎன்ஏ அது உள்ளே இருக்க அந்த காரியம் அவங்கள உந்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஆண்டவருக்காக செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களாம் யோசித்து பார்க்கலாம், ஆண்டவர் நம்ம டிஎன்ஏவே மாற்றுகிறார். என் தகப்பன் ஒருவேளை குடிகாரன், ஆனால் நான் ஆண்டோடைய பசுத்த பிள்ளை, தேவ பிள்ளை. என்னுடைய தகப்பன் ஒருவேளை கொலைகாரன், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவன். பழைய சந்ததி மேலே சாபம் இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்குள் வந்ததுனாலே சாபங்கள் முறிக்கப்பட்டு போயிற்று. எனக்கு புதிய ஆரம்பம். இன்றைக்கி விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னையிலிருந்து, என் பிள்ளைகளிலிருந்து இந்த மாற்றத்தை உண்டாக்க ஐயா, ஏதோ மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் வேணும். இன்றைக்கி வாஞ்சிப்பீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? எபேசியர் 2:10 சொல்லுகிறது. எபேசியர் 2:10 265 பக்கம் நீ எடுத்துக்கோங்க, நீ வீட்டில் போய் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே அந்த டிஎன்ஏல வச்சுட்டே அப்படிங்கிறார். நீ நற்கிரியை செய்யும்படியாய், நீ நன்மைகளை தேடும்படியாய், தேவனுக்குள்ளே தேடும்படியாய் ஏற்கனவே நான் பிளான் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? முதல்ல இப்படி ஆரம்பிங்களேன். 7 நாளைக்கு, எப்படி 7 நாளைக்கு நான் பொய்யே பேச மாட்டேன். அதனால என்ன வந்தாலும் சரி, நான் பொய்யே பேச மாட்டேன், நான் புரணி பேச மாட்டேன். 7 நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன்? புரணி பேச மாட்டேன். அடுத்து 7 நாளைக்கு நான் பிறரை தப்பாவே நினைக்க மாட்டேன். அடுத்து 7 நாளைக்கு நான் வதந்தி பரப்ப மாட்டேன். அடுத்து 7 நாளைக்கு நான் யாருக்கும் பின்னாடி புறமுதுகளை பேச மாட்டேன், நேரடியாக பேசிடுவேன். புறமுதுல நான் பேச மாட்டேன். அடுத்து இந்த 7 நாளைக்கு நான் வேதத்தை ஒழுங்காக வாசிப்பேன், நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவிசுவாசமான வார்த்தை என் வாயிலிருந்து வராது. இந்த 7 நாளைக்கு, 7 நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அப்படி 8 நாள் ஆக்குங்க, அப்படி 1 மாதம் ஆக்குங்க. யூ வில் see the change, you will see the change. இல்லைன்னா அதே பழைய குட்டையில் ஒரு மட்டை மாதிரி இருப்பீங்க, அதே கோபம் வரும், அதே காரியங்கள் மறுபடியும் எழும்பி வரும். சில விசுவாசுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும்போது, அவங்க ரியாக்ஷனை பார்க்கும்போது, ஐயோ எவ்வளோ செய்தி கொடுத்து ஒரு புரோஜனம் இல்லையே. ஒரே வருஷம் தான் ஒரு சர்ச்சில் இருந்தேன், ஹேடோ போர்ட் பிளேயில். பார்க்குறேன் ஒரு சேஞ்ச் இல்லை. ஒரு பெரிய சர்ச், அது 300 குடும்பம் இருக்க சர்ச். ஐ ஆஸ்க் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா ஒவ்வொரு நிலத்தில் விதைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலத்தை இன்றைக்கு பக்குவப்படுத்துவோம். லார்ட், ஐ ஷுட் சேஞ்ச். என் வாழ்க்கையில் அதை மாற்ற வேணும். தவறாக புரிகிற காரியங்கள், தவறாய் நினைக்கிற காரியங்கள், தவறாய் பேசுகிற காரியங்கள், புறமுதுகளை பேசுகிற காரியங்கள், புறணியின் காரியங்கள், அவிசுவாச வார்த்தைகள், பிறரை குறித்து தவறாய் காரியங்கள் எல்லாம் மாறணும். நான் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. ஐ எம் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் த ஹோலினஸ் ஆஃப் காட். தேவன் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. we need to have some changes. நீங்கள் நான் நினைக்கிற சில நேரத்தில் என் மனைவி தான் மாறணும்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது, நீ மாறுடான்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் we expect other to change. No, you have to change. நான் மாறும்படியாய் தேவன் என் மனைவி அப்படி ஆக்குறாரு. நான் அடுத்து என் மனைவி மாறும்படியாய் தேவன் விதமாய் ஆக்குகிறார். நிறைய நேரம் அவங்க மாறட்டும், அவங்க செய்யட்டு நினைக்கிறேன். இல்லைங்க, நீங்கள் மாறுங்க, நீங்கள் மாறுங்க. அவர்களை மாற்றுகிற காரியம் தேவனை சார்ந்தது. நிறைய நேரங்களில் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க, இப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் நல்லவங்களா? நான் நல்லவனா? நான் நல்ல ஊழியக்காரனா? என்ன நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். ஒரு 7 நாள் தீர்மானம் பண்ணுங்களேன். இன்றைக்கி நான் இனிமேல் அனாவசியமாக கோவப்பட மாட்டேன், அனாவசியமாக பேச மாட்டேன், புரணி பேச மாட்டேன், இவ்வளோ தவறாக பேச மாட்டேன், தவறாக நினைக்க மாட்டேன், தவறான வதந்திகளை பரப்ப மாட்டேன். அவிசுவாச வார்த்தையும் வாயில் வராது. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்களேன். ஒரு 7 நாளைக்கு இப்படியே தான் அப்படியே தான், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படி சாத்தான் அந்த எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது விசுவாச வார்த்தையை பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. பவுலப்போஸ்தலன் அவ்வளோ வீக்கான ஒரு மனிதர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முள்ளோட வாழ்க்கையில் இருந்துச்சு. அவரால் ஊழித்து கூட அது பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம். ஆனால் அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு பலவீனமும் என்னுடைய வாழ்க்கை ஊழி தடையா இல்லை. ஏன்னா தேவ கிருபை என்ன நடத்துச்சு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்ன ஆண்டவர் நடத்தினார். அவர் சொல்கிறாரே,
இன்றைக்கு நீங்கள் நான் யோசித்து பார்க்கலாம். we need to have some change. Change is a daily process. நீங்கள் நான் தெரிஞ்சுக்கொள்வோம், change is a new identity. மாற்றம் என்பது திடீர்னு வந்துடாது. நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் ஒரு சோபா செட்டை மட்டும் ஒரு மாற்றம் பண்ணி போட்டு பாருங்களேன், யூ வில் ஃபீல் சம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். கிச்சனில் பொருட்களை கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்களேன், உங்கள் புக் ஷெல்ஃபில் வித்தியாசமாக அடுக்கி பாருங்களேன், இருக்கிற விட்டு கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்களேன், யூ வில் ஃபீல் ப்ளசண்ட். ஒரு நல்லா உணர்வீங்க. அந்த சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதேமாதிரி ப்ளசண்ட்டாக உணர்வீங்க. தேவன் இன்றைக்கு யூ வாண்ட் டு ஹேவ் அ சேஞ்ச், ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச். இன்றைக்கி அதை ஆரம்பிக்கட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. தினமும் அந்த மாற்றத்தை நோக்கி நீங்களாம் நடப்போம். அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருமை மாற்றத்தை தடுக்கிறது. த ப்ரைடு கேன் ஸ்டாப் யுவர் சேஞ்சிங். அவர் யார்? அவர் நான் கேட்கணும். அவர் சொல்லி நான் எப்படி கேட்கறது? அவர் சொல்லி நான் ஏன் மாறணும்? இல்லாட்ட வீட்டுக்காரர் சொல்லி நான் ஏன் மாறணும்? எப்படி நம்ம யோசிக்கூடும்? பெருமை மாற்றத்தை தடுக்கிறது. தாழ்மையோடு கற்றுக்கொள்வோம். தேவன் சொல்வார், தாழ்மையை படும் பொழுது கிருபையை தருகிறார், அந்த மாற்றத்தை தருகிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாரிஸ் பிரசித்தி பெற்ற இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் அந்த பாரிஸில் இப்போ பிரான்ஸில் பாரிஸ் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். பிரான்ஸ் தேசத்தில் அங்கே லூயி மியூசியம் ஒரு மியூசியம் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 38,000 பீஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், அதாவது 38,000 பொருட்கள் அங்கே இருக்குது. உலகத்திலேயே மிகவும் பெரிய மியூசியம் அதுதான், பிரான்ஸில் இருக்கிற அந்த லூயி மியூசியம் தான். அதில் நிறைய கலைப்பொருட்கள், அது 1793 ஆண்டிலேருந்து அங்கே பொருட்கள் இருக்குது. அந்த வருஷத்துலேருந்து உள்ள பொருட்கள் அங்கே இருக்குது. அதில் 1503 1506 உண்டாக்கப்பட்ட இந்த ஒரு மோனாலிசா ஓவியம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சரியா? மோனாலிசா ஓவியம் உலக பிரசித்தி பெற்றது. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $100 மில்லியன் சொல்கிறாங்க அந்த ஓவியத்தினுடைய மதிப்பு. அதை வரைந்தவர் லியோனார்டோ வின்சின்னு வச்சுக்கோமே. லியோனார்டோ வின்சி தான் அதை வரைஞ்சார். அவரை பற்றி தனிப்பட்ட காரியங்களை படிக்கும் பொழுது இஸ் a வெரி ஸ்கில்ஃபுல் மேன். அவன் மிகவும் தலை சிறந்த கலை படைப்பாளி. இந்த லியோனார்டோ வின்சி ரொம்ப திறமைசாலி, வெரி டேலண்டட், மிகவும் கிரியேட்டிவ் பர்சன். அவர் உண்டாக்கின அந்த படைப்புகளுக்கு ஈடாக இன்றைக்கு வரைக்கும் காரியங்கள் இல்லை. அவர் உண்டாக்கின மாஸ்டர் பீஸ் சொல்லுவாங்கள்ல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம படைப்புக்கு ஈக்குவலாக வேறு எந்த படைப்பும் இல்லை, சரியா? அந்த மாதிரி அவர் உண்டாக்கின அந்த டிராயிங்ஸ் காரியங்கள் ஈக்குவலாக இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இப்படி சொல்கிறாரு, ஒரு குப்பையை ஒர்த்லெஸ் திங்ஸை he can make into a valuable திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது குப்பை மாதிரி இருக்கிற ஒருவேளை ஒரு சின்ன கச்சிப்பு வச்சுக்கோமே, ஒரு கச்சிப்பு அவர் கையில் போகும்போது அது விலை மதிப்புற்ற பொருளாய் மாறுகிறது. ஒரு கேன்வாஸ், ஒரு சின்ன ஒரு துணி அவர்கிட்ட கொடுத்தா அதில் அவர் படம் வரைஞ்சிட்டாருன்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப விலை மதிப்பற்றதாய் மாறி விடுகிறது என்று சொல்லி சரித்திரத்தில் வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளை, உலக மனுஷன் அவன் கையில் ஒரு பொருள் போகும்போது அப்படி விலை மதிப்பற்றதாய் மாறுகும் என்று சொன்னால், நம்மை படைத்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம், சர்வத்தின் சிருஷ்டித்த தேவன். இன்றைக்கு வரைக்கும் உலக படைப்பில் என்ன இருக்குன்னு மனுஷனுக்கு தெரியாது. நம்ம முதுகு கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த தேவ கரத்தை நம்மை சரண்டர் பண்ணும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது we are worthless. ஒரு மேன்மையும் இல்லாத நம்மை தேவன் சகல நன்மையும் உடையவராய் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்கன்னா நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்ம புகைன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, புல்லுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுது, பனின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை. இப்படி விலை மதிப்பு குறைந்த நம்முடைய வாழ்க்கையை சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் கரத்திலே நாம் கொடுக்கும் பொழுது அவர் விலை மதிப்பற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறார். உதவாத ஒரு மனிதர்களாகி நம்மை படைத்த ஆண்டவர் கரத்திலே நாம் கொடுக்கும் பொழுது வேலியபிளாக விலைமதிப்பற்ற ஒரு மனிதனாக மனுஷியாக நம்மை அவர் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் மரித்தார், அடக்கவனப்பட்டார், 3ஆம் உயிரோடு எழுந்தார். தன்னை விலைமதிப்பற்ற இரத்தத்தை நம்மளுக்காக சிந்தி அவர் நம்மை வாங்கி இருக்கிறார்.
விலைமதிப்பற்றவர்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு நம்மை வாங்கினதுனாலே இன்றைக்கு ஆண்டவர் மாற்றத்தை உங்களுக்கும் எனக்கு விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:17 புதிய படைப்பின் புதிய மாற்றத்துக்கான வழி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அடுத்த 2வது பழையவைகள் ஒழிக்கப்படணும். 3வது எல்லாம் புதிதாகணும். அப்படி எல்லாம் புதிதான மனிதன் அந்த புதிய வாழ்வை நோக்கி நடக்கணும். ஜெபம் பண்ணும். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே, மகத்துவமானவரே, ஆசீர்வாதங்களை தருகிறவரே, கைவிடாத நேசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, ஏதோ இந்த உலக மனிதர்களைப் போல நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, ரட்சிக்கவில்லை ஆண்டவரே. ஏதோ டிங்கரிங் வேலை பார்த்து மாற்றுவதற்காக நீர் எங்களை அழைக்கல. விலைமதிப்பற்ற பொருளாய் புதிய வாழ்க்கை, புதிய ஐடென்டிட்டி, புதிய ஜீவன், நித்திய வாழ்வை கொடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே. அதை உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிறவர்களாகவே இல்லாதபடி இந்த நாளிலே நாங்கள் தீர்மானிக்கிறோம். நாங்கள் மாறுகிறவர்களாய் இன்றிலிருந்து அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கிறவர்களாய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே, எங்களுடைய பேச்சிலே, நடக்கையிலே மாற்றங்கள் தேவை என்று நீ இந்த நாளில் எங்களை உணர்த்தினீர். நானும் உணர்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். அப்படி அந்த நாளில் அந்த ஆரம்பத்தை நாங்கள் செய்ய நீர் உதவினதற்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன், அமேன்.